ஹாய் ஹலோ வணக்கம் வாங்க சினிமா பற்றி பேசலாம். இன்னைக்கு நான் பார்த்த படம் என்னன்னா ஜியோ ஹாட் ஸ்டாரில் வந்திருக்கிற சக்தி திருமகன். இது வந்து விஜய் ஆண்டனி ப்ரொடக்ஷன். விஜய் ஆண்டனி சாரோட 25வது படம் தான் சக்தி திருமகன். பொதுவாக வந்து கார்த்தி சாரோட 25வது படம் ஜப்பான், அது சரியாக போகலை. அதே மாதிரி விஷால் சாரோட 25வது படம் சண்டைக்கோழி 2, அதுவும் சரியாக போகல. அதே மாதிரி ஆர்யா சாரோட 25வது படம் கேப்டன், அதுவும் சரியாக போகல. அந்த வகையில் இந்த படமும் கொஞ்சம் சுமாரான படம் தான். ஏன்னா விஜய் ஆண்டனி சார் படம்னா நான், சலீம், பிச்சைக்காரன், பிச்சைக்காரன் 2, இந்த மாதிரி ஒரு 4-5 படம் நல்ல படம். ஆனால் மற்ற பல படங்கள் வந்து எப்போ வந்தது எப்போ போச்சுன்னே தெரில. அந்த வகையில் இந்த படமும் எப்போ வந்ததுன்னு தெரில, எப்போ போச்சுன்னு தெரில. ஹாட் ஸ்டாரில் வந்திருக்கு. கதைன்னு பார்த்தீங்கன்னா செக்ரட்டரியேட்டில் புரோக்கராக, அதாவது பெரிய பெரிய டீலிங் வந்து கமிஷன் அடிப்படையில் பண்ணுறாரு. அவர் சந்திக்கிற விஷயங்கள், ஆக்ஷன், கொஞ்சம் சமூகத்துக்கு கொஞ்சம் நல்ல விஷயங்கள் சொல்கிற மாதிரிலாம் போகுது கதை. ஆனால் கொஞ்சம் சுவாரஸ்யம் கம்மியாக இருந்ததுனால தியேட்டரில் வந்து சரியாக போகலை. எனக்கே வந்து இப்போ இந்த படம் எப்போ வந்தது அப்படிங்கிற மாதிரி தெரியல. திடீர்னு சரி ஹாட் ஸ்டார் இருக்குங்கிறதுனால பார்க்குறேன். நீங்கள் வந்து விஜய் டிவி சீரியல் பார்க்குறதுக்கு எப்படி ஹாட் ஸ்டார் வச்சுருப்பீங்க? நேரம் கிடைச்சா இந்த படத்தை பார்க்கலாம். கொஞ்சம் சுமாரான படம் தான் சக்தி திருமகன். மற்றபடி விஜய் ஆண்டனி சார் நடிப்புன்னு பற்றி பார்த்தீங்கன்னா அவர் எல்லா படத்துலையும் நடிக்கிற மாதிரி தான் நடிச்சிருக்காரு. இதில் எந்த விதமான வித்தியாசமும் கிடையாது. சைலண்டாக அலட்டிக்காத ஒரு நடிப்பு. அவருக்குன்னு உள்ள ஒரு ஆடியன்ஸ் கூட இந்த படத்தை பார்க்க தவறிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஃப்ரீயாக இருக்கிறவங்க ஜியோ ஹாட் ஸ்டாரில் நேரம் இருந்தால் பாருங்கள். டாட்டா. இன்னொரு படத்தில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் உள்ள சப பழனியப்பன். டாட்டா.